செல்வ பெருந்தகை வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ள நிலையில் தோல்வி பயத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்து கொண்டிருக்கும் அட்டூழியத்திற்கு தமிழக மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். சென்னை 7 கிணறு பகுதியில் பறக்கும் படை வாகன தணிக்கையின் போது உரிய ஆவணமின்றி கொண்டு வந்த 18 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இலங்கை சென்றுள்ள இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனை அந்நாட்டு தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் சந்தித்தார். அங்குள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகள் செய்ய கோரிக்கை விடுத்தார். விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் பலியான 25 பேரில் 21 பேர் பெண்கள். இதில் சேர்வைக்காரன்பட்டி கிராமத்தில் மட்டும் 18 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் பலியாகினார். ஒரே கிராமத்தில் 19 பேர் இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாசு ஆலையில் விபத்து நடைபெறுவதை தடுக்க தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நாகேந்திரன் கூறியுள்ளார். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார்.